இவர்தான் உலக புகழ்பெற்ற எத்தன் சர்தார்ஜி சினிமா ஆர்டிஸ்ட். ஆமா, இப்ப பசியில ரொம்ப இருக்கிறாரு. இவர் திறமை தான் யாரும் திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. யாராவது பாக்குறீங்க அப்படின்னா இவர் நல்லா பயன்படுத்திங்க. நவரசத்தையும் பூந்து விளையாடுவாரு. ஆனா நவரசமும் இருக்குது, சாப்பாடுக்கு தான் ரசம் இல்லை. ரசம் இருக்கு, புளி ரசம் இருக்கா? அப்ப 10 ரசம். அழகான இயற்கை சாப்பிடுறோம். ஆமா. ஆனா நீங்க ஒரு படம் நடிச்சிருந்தது, படம் இல்ல சீரியல், சிறுகடிக்கு ஆசையா? இப்ப லாஸ்டா இந்த ஹீரோ அவரோட ஒரு படம் சிறுகடிக்கு ஆசை படத்து ஹீரோவோட ஒரு படம் நடிச்சிருக்காரு. இன்னும் ரிலீஸ் ஆகல. எங்களையும் பாத்துங்க, ஏதோ ஹீரோ மாதிரி இருக்குமான்னு. ஏதாவது சான்ஸ் இருந்தா கொடுங்க. ஆமா, வில்லனா இருந்தா கூட ஓகே தான். நம்ம ஒரிஜினாலிட்டி அதுதான். ஆமா, ஹீரோ இருந்தா நடிக்கணும், வில்லனா இருந்தா வாழ்ந்து வரலாம். அதுலயா நாங்க போட தேவையில்ல. பாத்தீங்களா, இது முனியப்பன் சார். முனீஸ்வரன் மாமாவோட குலதெய்வம். எவ்வளவு இயற்கை தழும்பு இருக்கு பாருங்க. சவுக்கு தோப்பு தான், இதெல்லாம் பார்த்துட்டு விட மாட்டாங்க யாரும். என்னங்கண்ணா, நீங்க சவுக்கை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கண்ணா. சவுக்குங்கிறது 4 எழுத்து தான், அது மட்டும் போதுமா? போதும். இதை பத்தி என்ன தம்பி சொல்றது? இங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நெல், கொள்ளு, எள்ளு, கடலை அப்படின்னு இருந்துச்சு. சிறுதானியங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, வெறும் மரங்கள்லாம் வந்து போச்சு. இப்போ உணவுக்கே பெரிய தட்டுப்பாடு, கிடைக்கல. எங்கள் பகுதி அழகாக இருக்கும் தம்பி. இதை பாரு, ஒரு செடி கூட எவ்வளோ அழகாக தெரியுது பாரு. இது கோவ கீரை தம்பி. ஓ, இது தான் மெடிசன் வேறு சொல்லக்கூடாதும்பாங்க. இது கோவக்கீரை, பேர் மட்டும் சொல்லிடுறேன். நல்லா இருக்கா சாப்பாடு? சாப்பாடு பிரமாதம். எண்ணெய் அதிகமாக இருக்கா? இல்லை, எண்ணெய் நல்லா இருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சிருந்தா என்ன நல்லா இருந்துருவோம். பேசிக்கிட்டே சாப்பிட்றேன், நான் கூட பேசாம சாப்பிட்றேன்னா நீங்க அப்பயே முடிவு பண்ணிக்கலாம். பசி அதிகமா இருக்கு, பேசிட்டு இருக்கு. பசி ருசி அறியாது, அதனாலே. ருசி இலைய திங்க கூடாதா? ஏன்னா என்னப்பா, இலைய திங்க கூடாதா? தின்னலாம், சாப்பிடலாம். ஆடு மாடுன்னு பேர் வச்சிருவாங்க, மனுஷன்னு சொல்ல மாட்டாங்க. சாருணி தானே அது. இலைய ஆடு சாப்பிடுது, அதை நம்ம சாப்பிட்றோம். இப்போ டைரக்டா அதை சாப்பிட்டு போறோம். ஆமா, இப்ப ஆடு மாடுங்களுக்கு அதை மிச்சம் வைக்கப்பா. அதே தெரியுங்களா, அது ஏற்கனவே ஊர்ல போஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கு. ஊறுகாய் தொட்டு தான் சாப்பிடணுமாண்ணா? சரி, ஊறுகாய் மட்டும் இருக்கு.